பார்த்தால பச்சை முகம் பார்த்தால பச்சை முகம் பாலு அடியும் முகம் பார்த்தால பச்சை முகம் பாலு அடியும் முகம் பச்சை முகத்தழகாய ராசா பச்சை முகத்தழகாய ராசா நீங்க பரலோகம் எங்களை விட்டு பரலோகம் ராசா பரலோகம் போனியப்பா ராசா நீங்க பரலோகம் போனீங்க ராசா. 8ஆம் வகுப்பு லீவில் இருக்கும்போது மதிச்சேன் காளியம்மன் கோயில் திரு அந்த காளியம்மன் கோயிலில் வந்து கும்மிப்பாட்டு பாடக்கூடிய வேலையில் வந்து போன வருடம் இருந்த பாட்டி இந்த வருஷம் இல்லை, இறந்துட்டாங்க. நான் வந்து ஒரு 2 வருஷமா அவங்க பாடத்தை கேட்டிருக்கேன். அவங்க பாடுறத வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே பாடுவேன். அப்போ எங்கள் அத்தை வந்து இவன் பாடுவான், நேத்தான் பாடின அந்த பாட்டை அவனை பாட சொல்லுன்னு சொல்லிட்டு யதார்த்தமா கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. அழியத்தா கோவிலில வெப்ப மரம் உண்டு ஆமா அரளிப்பூ செண்டு அதில 2 மேல் பார்க்கும் அண்ண கிளிய ரைட்டு ஏதண்ண நன்னே தான நன்னே தான நன்னே நானே தானே. அதே ரொட்டீனாவே ஒரு கும்மி பாட்டா ஒரு 1 மணி நேரமே அந்த நிகழ்வு வந்துச்சு. அப்படின்றப்ப இந்த தெரு முடிஞ்ச உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோயிலுக்கும் கூப்பிட்டாங்க. அப்படின்றப்ப ஒவ்வொரு கோயிலும் இப்படியே போகும்போது ஒரு நாட்டுப்புற கிராமிய பாடலாம் வருவாங்க. பிஏ எக்கனாமிக்ஸ் வந்து மதுரை எம்கே கல்லூரியில் வந்து படித்தேன். கல்லூரி வாழ்க்கையில் வந்து நிறையா கல்ச்சுரல்ஸ் நிறையா நடக்கும். அப்போ வந்து அறிமுகமானதான் என்னுடைய மனைவி திருமதி ஜானகி. அவங்க லவ் ஓகே சொல்லிட்டாங்க. ஒரு சந்தோஷமாக பாடணும் கண்டி சந்தோஷமாக பாடின பாடல். அடிய உன்னைக்குமே நினைக்கையில உண்ணுறது சாதம் உள்ள உன்னைக்குமே நினைக்கையில உண்ணுறது சாதம் உள்ள உன்னோட நினப்புலையும் ஆடுறாண்டி இந்த புள்ள கண்டே அடிய கண்டேன் கருங்கோயில காலையில உன்னை பார்த்தேன் பசுங்கிளைய மலையில மஞ்ச புடவை கட்டி மல்லிகைப்பூ தலையில் வச்சு மஞ்ச புடவை கட்டி மல்லிகைப்பூ தலையில் வச்சு மதிச்சியம் பாலாவத்தான் பார்க்க நீயும் வரும் பொழுது கண்டேன் அடிய கண்டேன் கருங்கோயில காலையில உன்னை பார்த்தேன் பசுங்கிளைய மலையில. 2 வருஷத்துல எல்லாமே அரியர்தான். அப்படின்றப்ப இனி மீள முடியாது. இனி 3 வருஷத்துல நம்ம என்னத்தை போய் இதை முடிக்க. அப்போ நாட்டுப்புற கலை தான் நம்மளுக்கு தலையெழுத்துன்னு ஆயிடுச்சு. அது நல்லபடியாக செய்யணுங்காண்டியே பாடல்கள் எழுத ஆரம்பித்தேன். கும்மிப்பாட்டு பாடக்கூடிய நாட்டுப்புற தெம்மாங்கு பாடல் எழுதி பாடணும்னா அதுக்கு முக்கிய காரணமே அவங்க தான். சிகப்பா இருக்கிறியவும் கண்ணு புருவம் கருப்புத்தான் அழகா இருக்கிறியவும் கூந்தல் முடியும் கருப்புத்தான் வெகு நாளாசதானம்மா வெகு நாளாசதானம்மா மானே தேனே மறந்துட்ட என்னம்மா மானே தேனே மறந்துட்ட என்னம்மா. என்னுடைய குருநாதர்னு சொல்லலாம், என்னுடைய கடவுள் தான் அவர் சொல்லலாம். அந்த இடத்துல வந்து சின்ன ராமசாமி சார் நின்றுட்டு இருந்தாரு. அப்படின்றப்ப அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இவர் சொன்னாங்க அவர் தான் சின்ன ராமசாமி சார் இருந்தாங்க. ஏற்கனவே 2 பேரை செலக்ட் பண்ணி வச்சுட்டாரு. அவங்க பாடிக்கிட்டு இருந்தாங்க. அது பாடி முடிச்சுட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு எல்லாம் கீழே இறங்கிட்டாங்க. அப்போ வந்து ஒரு வேலுமாமாவும் காரியாப்பட்டி ரவிச்சந்திரனும் 2 பேர், அவர் நாதஸ்வர கலைஞர் ரவிச்சந்திரன் 2 பேரும் போய் அருமையாக பாடுவார் சார், நீங்கள் ஒரு வாட்டி கேட்டு பாருங்க சார் அப்படின்னாரு. ஒரு ஓரலாக பாடினேன். தாத்தா இறந்துட்டாங்க, அவங்களுக்கு பாடல் எழுதுப்பா அப்படின்னாங்க. நான் எழுதுறேன் சார்ன்ட்டு. எப்போ எழுதி கொண்டு வரேன் அப்படின்னாரு. நான் வெளியே கொண்டு வந்துடுறேன் சார்ன்ட்டு நான் பாட்டுக்கு மேலே உட்காந்து மொட்டை மாடியில் உட்காந்து ஒரு இஷ்யூ பேப்பர்னு அதை கை துடைக்கிற பேப்பர் நான் ஞாபகம் இருக்குது. முதல் வரி எழுதுனது கடவுள் புண்ணியத்தில் நான் எப்படி எழுதுனேன்னே தெரியல. ஆனால் முதல் இடத்துல மக்க கிழங்குதப்பா தான் வந்துச்சு. மக்க கிழங்குதப்பா மடி புடிச்சு இழுக்குதப்பா மக்க கிழங்குதப்பா மடி புடிச்சு இழுக்குதப்பா. விஜய் சேதுபதி என்ன வந்தது பெரிய எனக்கு கனவு மாதிரி தோணுச்சு அந்த இடத்துல. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் கேமரா இங்கே வைக்கிறாங்க சுற்றி எனக்கு வைக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. ஏன்னா வந்து இந்த இடத்துல வருவேனான்னு நான் கடவுள் புண்ணியத்தை நினச்சே பார்க்கல.